ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தெய்வங்களுடைய வரிசையில் சுக்லாச்சாரியான்னு அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு ரிஷப ராசி காளமாடு மாதிரி உங்களோட சின்னம். காளமாடு தான் உங்களுடைய சின்னம். பூமியினுடைய தத்துவம் என்னங்க உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ கஷ்டம். பூமி உங்களுக்கு தத்துவமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. இயற்கையிலேயே கிடையாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல திமிரக்கூடிய காளையாக தான் நீங்கள் நிற்பீங்க. ஆனால் இப்போ சில வருஷங்களாக சில காலங்களாக யார் என்ன செஞ்சாலும் சரி, பழியும் பாவமும் உங்கள் மேலே விழுது. யார் என்ன சொன்னாலும் சரி, அமைதியாக நிற்க வேண்டிய நிலையில் நிற்கிறீங்க. மாடு மாதிரி உழைக்கிறமே, மாடு மாதிரி அடி உத வாங்குற கண்கள், ஏதாச்சும் ஏச்சு பேச்சுக்களை வாங்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். இந்த நிலையில் ஏதாவது மாற்றம் வருமா? எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, ரிஷபராசியா சுக்கிரன் உனக்கு அதிபதிப்பா, நீ ரொம்ப நல்லா இருப்பியே, நல்ல கையில் பணம் பொருளுமே அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய நிலைமை நமக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்னும் ஒரு படி மேலே சொன்னேன்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து நமக்கு என்ன குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்கு தான் வாழ வேண்டியதாக இருக்குது. உண்மை நிலையில் நமக்கு 10 பைசா கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் வெளி வட்டாரத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டி ஆகணும். உள்ளுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்குது. ஆனால் வெளியில் சிரிச்ச முகத்தோட வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா இந்த ரிஷபராசி பற்றி பேசுகிறப்போ நமக்கே தொண்டை கவ்வுது போலையே. ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி இருக்குங்க. ஜோதிட ரீதியாக இதில் ஒரு உண்மை இருக்குங்க. எப்படின்னா, இப்போ நாங்களே ஜாதகத்தை பார்க்குறப்போ என்கிட்ட வரக்கூடிய ஜாதகக்காரர்கள் அவங்களுக்கு நல்ல பலன் சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வரும். புரியுதுங்களா? அந்த பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்குங்க. அவங்க கஷ்ட காலத்தை நாங்கள் சொல்கிறப்போ எங்களுடைய வாட்டுகள் அந்த கஷ்டங்கள் வருங்க. அதனால தான் நாங்கள் பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஜோதிடம் பார்க்க மாட்டோம். தனிப்பட்ட முறையில் ஒரு வெளியில் அந்த மாதிரி தாங்க பார்த்துருப்போம். ஏன்னா நல்லவங்க கெட்டவங்களுக்கு பலன் பார்க்குறப்போ ஒரு ஜாதகக்காரர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான கணிப்பு வரும், ஒரு ஜாதகக்காரர் கஷ்டமாக இருக்கிற மாதிரி கணிப்பு வரும். அதற்கு எல்லாமே நாங்கள் சொல்கிறப்போ அது எங்களுக்குமே பாதிப்பை உண்டாக்குங்க. அதே மாதிரி மன ரீதியான குமுறல்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு யாராவது துரோகம் செய்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நல்லா இரு அப்படின்னு நீங்கள் வாழ்த்திடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை நல்லா வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக இல்லை நீ எனக்கு இப்படி பண்ணிட்டியேடா, அப்படியாடா இப்படியான்னு சொல்லிட்டு நம்ம மனசு நொந்து வயிறெறிஞ்சு அவங்கள திட்டுறப்போ பேசுகிறப்போ வாயிலேயே திட்டுறப்போ திரும்ப நம்ம தான் நொந்து போவோங்க. நம்ம தான் இன்னும் மேலும் மேலும் பல கஷ்டங்களை அனுபவிப்போம். இது ஜோதிட ரீதியான உண்மையான விஷயங்க. இது சூட்சமமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு பெருத்த துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோபம் வரும், கழுத்தை நெரிச்சு கொன்றலாம், அடிச்சிடலாம், உடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேங்க, உங்களுடைய உணர்ச்சி அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் கூட பொறுமையாக இருங்க. அவ்வளவுதானடா, இதோட போய்க்க அப்படின்னு கடவுள் ஒன்று பார்த்துக்குவாரு, நல்லாரு, இவ்வளவுதான், நல்லா இருந்துக்கோ அப்படின்னு நீங்கள் வாழ்த்திட்டு விட்டுருங்க. அந்த வாழ்த்துக்கள் திரும்ப இந்த பிரபஞ்சம், அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுக்குங்க. அவங்க ஒரு படி உங்களை கீழே இறக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா 100 படி உயர்வை இந்த வார்த்தையை உங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க. புரியுதுங்களா? தெய்வங்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழ்த்துக்களுக்கும் வலிமையும் கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ
உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஒரு உறவுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை யூட்டன் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். இப்போது இதில் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க, இது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. இப்படியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க ஒரு புறம் இருக்கட்டுங்க. ஜோதிட ரீதியாக 3 தசாப்தங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் கன்னி ராசி கட்டத்தில் இணைவதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம யோகத்தினால உங்கள் வாழ்க்கை நிலமாற்றங்கள் உருவாக போகுதுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அழுத்தம் திருத்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நான் அடித்து சொல்கிறேங்க அப்படின்னு நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்கிறேன். என்னங்க பண்ணுறது, நாங்களும் பார்த்திங்கன்னா உங்களை ஒரு சில விஷயங்கள் பார்க்க வைக்கிறதுக்காக சில நுணுக்கங்களை பயன்படுத்த வேண்டி இருக்குதுங்க. மற்ற வார்த்தைகளை வச்சு வீடியோவோட தரத்தை நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. நிறைய உண்மையான ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தாங்க இருக்குது. இப்போ சனி பகவான் அப்படின்னா யார்? சனி பகவான கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தரக்கூடியவர். வாழ்க்கையில் சோதனை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், உழைப்பிற்கான பலனை தரக்கூடியவர். சூரிய பகவான் ஆதிக்கம், ஆற்றல், அதிகாரம், புகழ் இதற்கு உரியவர். சனி பகவான் சூரிய பகவான் ஒரே ராசியில் இணையிற பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது பொதுவாக பெரிய பொறுப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் இதே சமயம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்கள், உயர்வு, ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்களுக்கு ஒரு முறை தாங்க வரும். இந்த அரிய யோகம்ங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு 5/9 இந்த நவபஞ்சம ராஜயோகத்துடைய நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் இத்தனை நாளாக என்னோடய வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பலன்கள் அமைங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பெரிய பொறுப்பு, தலைமை நிலை, சொத்து, வளம், ஆன்மீகத்தில் உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது வயது ரீதியாக நான் பலன்களை சொல்லிடுறேங்க. கட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களா பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று, அதாவது குழந்தைகள் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும், கற்றலில் ஆர்வம் இருக்கும், கலை, இசை, திறன் இது எல்லாமே வெளிப்படும். இதில் 13லேருந்து 20 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை, ஒழுக்கம், சனி அருளால் பொறுமை, சூரிய பகவானினுடைய அருளால் தலைமை குணம் வளர்ச்சி பெறுங்க. இதுவே 21-30 வயதுக்கான ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி தொடங்குங்க. தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சோதனைகள் இருந்தாலும் உறுதியான நிலை கிடைக்கும். 31லிருந்து 40 பதவி, புகழ், யோகம், முழுமையான பலன் தரக்கூடிய காலம், அதிகாரம், வருமானத்தில் உயர்வை பார்ப்பீங்க. 41லிருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வளர்ச்சி, சோதனைகள் எல்லாம் தாண்டி நல்ல அமைதி கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகமாகும். 51லிருந்து 60 வயது நிலையான செல்வம், சொத்து, பிள்ளைகளோடைய சந்தோஷம், புண்ணியங்கள் சேருங்க. இதோட தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பலன்களை சொல்லலாங்க. அரசு, அதிகாரம், அரசியல் துறைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணகர்த்தாவாக சூரியன் தலைமை தர்றதுனால பதவி உயர்வு கிடைக்கும். கல்வி, சட்டம், நிர்வாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தர்றதுனால இந்த துறைகளில் நிலையான வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி விவசாயம், நிலம், சொத்து இது எல்லாமே முதலீடு இல்லையா, பெரிய நிதி வளம் கிடைக்கும். இதனால் இந்த சனி பகவானினாலையும் சூரிய பகவானினாலையும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க சோதனைகள் இருக்கும், ஆனால் நீண்ட கால வெற்றி இருக்குங்க. ஆன்மீக பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரிய பகவானால உங்களுடைய மனசு வலுப்பட போகுதுங்க. இதோட கர்ம பலன்கள் இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினால சுத்திகரிப்பு நடக்கும்னு சொல்லலாங்க. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் வெளியே போயிருச்சுப்பா, இனி பார்த்தா ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம பலன்களோ இல்லை நம்ம ஏதாவது முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களா இருந்தா
இருந்தால் கூட சரிங்க, அது எல்லாமே விலகக்கூடிய அளவுக்கு நவபஞ்சம ராஜயோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கை அமையுங்க. ஒட்டுமொத்தமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இப்போ தெரியப்படுத்துங்க. புரியாத விஷயங்களை புரிய வைக்கும். நீங்கள் 10 பேருக்கு சொல்லுவீங்க, வாழ்க்கை இதுதான்ப்பா, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சிவப்பு கம்பள பூஜைன்னு சொல்லுவோம், அதை செய்யுங்க. அதே போல் நவக்கிரக ஹோமம் செய்கிறது நல்லதுங்க. ஆதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. சூரிய பகவானினுடைய இயல்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும்தாங்க கொடுக்கும்.